ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா அது சீக்கிரட்டாக இருக்கட்டும். நேற்று பாண்டிச்சேரி போயிட்டு அழகாக டியூட்டி முடிச்சுட்டு வந்து காரை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனேன். ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணி ஒரு டியூட்டி இருக்குது, நீங்கள் வண்டி எடுத்துன்னு போய் சென்னையில் விட்டுடணும் அப்படின்னாரு. சரி, என்ன வண்டியெலாம் கேட்கல, எனக்கும் ஓட்ட தெரியாது, நம்ம கார் ஓட்டியே பழகிட்டோம். அதனால் பெரிய வண்டி ஓட்டி பழகலை. என்ன வண்டின்னு சொன்னார், ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கிளம்பி நான் பாட்டுன்னு வந்துட்டேன். அவர் என்னாரு, காலையில் போய் எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் திடீர்னு அந்த ஓனர் வந்து இப்போவே வந்துருப்பா அப்படின்னாரு. சரி ரைட்டு, நைட்டு 2 வீலர் எடுத்துன்னு போய் புது பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நம்ம வேலூரில் அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி கரெக்டாக ஒரு 9 மணிக்கு எடுத்தாங்க பஸ்ஸு. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு வந்தேன் செஞ்சியில். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா செஞ்சியில் இருக்கேன். நைட்டு ஒரு 11:30 மணிக்கு வந்தேன். அவர் காலையில் 5 மணிக்கெலாம் இது பண்ணுவார், உங்கள்கிட்ட சாவி கொடுத்துருவார் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா ஒன்றும் சாவி கொடுக்கல. இப்போ நான் ரூமில் தான் இருக்கேன். அவர் வந்து ரூம் போட்டு நைட்டு தங்கிட்டுன்ட்டார். நைட்டு செஞ்சியில் வந்து ரூம்லாம் தேடி பார்த்துட்டு கிடைக்கல. அப்புறம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ரூம் கிடச்சிச்சு. இதுதான் ரூமு. என்னடா பாத்ரூம் வெளியில் இருக்குது. இது ஒரு உள்ள ரூமு, ஓகேங்களா. இது உள்ளே இருக்குது, அது வெளியில் இருக்குது பாத்ரூம்லாம். ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னன்னா, இது 11 மணி தானே. நைட்டு 11 மணிக்கு ரூம் போட்டால் காலைல 11 மணிக்கெலாம் வெக்கேட் பண்ணிடணுமா. 12 மணி நேரம் தான் பொழுது. நான் அப்புறம் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து ரூம் போட்டேன். ஹோட்டலில் செம்ம பசி, சாப்பிட்டாச்சு. தோசை சாப்பிட்டுட்டு 50 ரூபா தோசை, 20 ரூபா ஆம்லேட், 70 ரூபா பில்லு. பஸ் பேர் ஒரு 75 ரூபா, ஓகேங்களா. போய் இப்போ மூஞ்சி பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், மூஞ்சி கழுவிட்டேன். அவர் ஃபோன் வச்சு எழுப்பினார். இந்த மாதிரி வண்டி சாவி கொடுப்பாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணால் 4 ஃபோன் பண்ண எடுக்கலை அவர். நான் இப்போ பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. இன்னும் பேசிட்டு வரல. ரொம்ப வந்து படுத்தோன்னு அவர் தான் சொன்னார், ரூம் போட்டு 10 ரூபா, அது நான் சார்ஜஸ் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. நான் இல்லைனா காலையிலே பொறுமையாக வந்திருப்பேன். நைட்டெல்லாம் அப்படியே முடிச்சுக்கிட்டே வந்தேன். பஸ்ஸில் வந்து படுத்தோன்னா ரூமே கிடைக்கல. ஒரு இடத்துல 1500 சொன்னாங்க, அப்புறம் 1000 ரூபா சொன்னாங்க, இன்னொரு இடத்துல 1000 ரூபா தான் சொன்னாங்க. 2-3 இடம் தேடினேன். அப்புறம் இந்த ரூம் தான் கிடச்சிச்சு. அப்புறம் ஐடி கார்டு வந்து லைசன்ஸ் வந்து மேலே நம்பர், ஃபோன் நம்பர் எழுதி, அப்புறம் லைசன்ஸ் கீழே வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்க மெயிலுக்கு அவங்க வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரூம் வெளியில் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பேக் கேமரா அப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து ஜன்னல், இது பெட்டு, இது மேலே இருந்துச்சு. இந்த கவரோட அப்படியே அந்த கவர் மேலே போட்டு அப்படி கொடுத்துட்டேன். என் திங்ஸ்லாம் கண்ணாடி, சார்ஜர் மண்டை எடுத்துகிட்டு வராமல் விட்டேன். வெறும் கார் சார்ஜர் தான் வருது. மைக் இருக்குது பாருங்கள். மைக் வச்சுக்கினே நான் பேசுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம பருவதமல்ல யூஸ் பண்ண மைக்கு அப்படியே வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. கூலிங் கிளாஸு சன்னு ரொம்ப டூ மச்சாக இருந்தால் போட்டு வேண்டியதான். நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏடிஎம் கார்டு, லைசன்ஸு, இதுதான் வந்து எக்ஸிட் ஆகிறது. இப்போ நம்ம மொட்டை மாடில் இருக்கோம். இதுதான் பாத்ரூமு. குளிக்கிறதுக்கு பக்கெட்டே காணும். கீழே போய் அவர்கிட்ட கடை வாங்கிட்டு வந்து தான் குளிக்கணும் போல. இது ஒரு பாத்ரூமு. அது வெஸ்டர்ன், இது இந்தியனு. இங்கேருந்து செஞ்சி மலையை காணுங்க, எங்கே போச்சுன்னே தெரில. அதுதான் தேடினுக்கிறேன். இது பழைய மலை, புது மலை. இது சர்ச்சு, ஓகேங்களா. இந்த பக்கம் போனால் இதுதான் செஞ்சி ஊர். இது செஞ்சி ஊரில் தான் இருக்குது. இந்த பக்கம் போனால் செஞ்சி, இந்த பக்கம் போனால் விழுப்புரம். இந்த பக்கம் செஞ்சி மலை அதோ இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. செஞ்சி கோட்டை, அதுதான் செஞ்சி கோட்டை பின்னாடியே இருக்குது. இந்த மலை, இந்த வீடுங்கள்லாம் மறைஞ்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஏதோ செஞ்சி மலை. இது அதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சுன்னு பாருங்கள். அவன் தான் பெரியவன், ஓகேங்களா. இவன் தான் பெரிய கோட்டை. அவனோட இவன் பெரிய கோட்டை தெரியாண்ணா. இவன் வந்து அவனோட பெரிய கோட்டை. இதுதான் ஒரு நாள் வந்து ஏறணும்னு இருக்கிறேன். இது செஞ்சி ஊர். காலையில் குட் மார்னிங்.
குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். இது வந்து செஞ்சி ஏரி ஓகேங்களா. எவ்வளோ பேர் தண்ணி டேங்க் பார்த்தீங்களா. இப்போ வந்து அவர் சாவி கொடுத்தாருன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் சென்னையில் வந்து ஊத்துக்கொட்டாயில் விடணுமா. ஃபஸ்ட் டைமும் ஒரு பெரிய வண்டி ஓட்ட போகிறேன். இன்னும் ஒரு ஃபீல் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் லோடு வண்டி ஓட்டியிருக்கேன், ஈச்சர் ஓட்டியிருக்கேன். ஈச்சர் நான் பக்கெட்டு இல்லை, நான் குளிக்க ஈச்சர் ஓட்டும்போது அது லைசன்ஸ் போடும்போது தான் ஈச்சர் ஓட்டினேன். அதுக்கு முன்னாடி பஸ்ஸே ஓட்டியிருக்கேன். இதெல்லாம் ஒரு வண்டியா அப்படின்ற மாதிரி எல்லா வண்டியும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டு தான் பதட்டம் வரும். அப்புறம் வந்து ஈஸியாக ஓட்டிடலாம். பாச்சினர் ஓட்டின மாதிரி தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஈஸியாக வண்டி ஓட்டிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா 40-60 மேலே ஓட்ட முடியாது லோடு வந்து. ஏன்னா கார்லாம் ஓட்டலாம், கார் ஓட்டுற மாதிரிலாம் இந்த வண்டிலாம் ஓட்டினோன்னா இதுல தான் முடியும். அதனால் பயப்படாமல் ஈஸியாக ஓட்டுற வண்டி. கேட்டோன்னா பகடி கொடுத்துட்டாரு. போய் நம்ம குளிச்சுட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு வழியாக அந்த வண்டி பெரிய வண்டிலாம் இல்லைங்க, சின்ன வண்டி தான், கார் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றான் என் ஃப்ரெண்டு. அதுலேயே 4 மாடல் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு போகணும். சூப்பராக இருக்குல்ல வீடியோ கிளாரிட்டி. நம்ம எல்லா வண்டியும் ஓட்டுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பதட்டமாக இருக்கும். அப்புறமா ஈஸி தான் ஓகேங்களா. என்னென்னா 40-60க்கு மேலே லென்த் வண்டினா கொஞ்சம் லென்த்தாக திரும்பணும், சின்ன வண்டினா கொஞ்சம் ஈஸியாக திரும்பலாம். அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா. சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரும். இதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் எதுவும் இருந்தாலும். சரி போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். ஒரு வழியாக குளிச்சாச்சு. டீ சாப்பிட்டுட்டு அப்படியே சோப்பு ஷாம்புலாம் வாங்கினேன். ஆனால் இல்லை, வெறும் ஷாம்பு மட்டும் வாங்கி அழகாக குளிச்சுட்டு பல் விளக்கியாச்சு. விளக்கிட்டு குளிச்சுட்டு அதே பனியிலே தோட்டிக்கின்னு இப்போ என் கடை போயிடுங்க. சாப்பிட்டுட்டேன். 3 பூரி, ஒரு வடை, அப்புறம் ஒரு 1/2 பொங்கல். காலையிலே என்ன பொருள் வெளுத்து வாங்கிட்டேன். 75 ரூபா. கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, 9 மணிக்காக கடை திறப்பாங்களாம், வண்டி எடுத்துன்னு கிளம்பி வந்துருன்ட்டாங்க. வண்டி சின்ன வண்டி தாங்க, தோஸ்தோட சின்ன வண்டி தான், ரொம்ப பெரிய வண்டி தான் இல்லை. நம்ம தோஸ்தெல்லாம் ஓட்டிட்டோம், அதுக்கப்புறம் பொலேரோ ஓட்டினோம், அதுக்கப்புறம் ஈச்சர் ஓட்டினேன், அதுக்கு முன்னாடியே பஸ் ஓட்டிட்டேன். நானும் பயந்தது ரொம்ப பெரிய வண்டி குத்துற போகிறாங்க அப்படின்னு. அதான் ரொம்ப சின்ன வண்டி தான். அது எப்படின்னா நம்ம டாடா ஏசி சின்ன யானை வரும் பார்த்தீங்களா, அதே தான் ஓகேங்களா. அதே மாடல் தான். டாடா ஏசிலாம் அப்போயே ஓட்டினோம், அதே மாதிரி தான் இருக்கும். ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். 11 மணிலாம் செக் அவுட்டு. ரூம் வெக்கேட் பண்ணிட்டு சும்மா ஒரு பொங்கல் சாப்பிட்டா காலைல தூக்கம் வரும். காலையிலே தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி 3 பூரி, ஒரு வடை, ஒரு பொங்கல் வேறு, 1/2 பொங்கல், 75 ரூபா பில்லு. வண்டி எடுத்துன்னு போய் சேஃபாக விட்டு பஸ் பிடிச்சி வேலூர் வந்தால் போதும். ஏன்னா நேற்று நைட்டே கொடுத்துருந்தாங்கன்னா, நேற்று சண்டே இல்லைங்களா, சண்டேலாம் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. நேற்று நைட்டே கொடுத்துருந்தாங்க. நேற்றுலாம் சென்னையில் வண்டி விட்டு அழகாக கிளம்பிட்டுருப்பேன். கொடுக்கல. நேற்றுலாம் சென்னையில் வண்டி விட்டு அழகாக எடுத்து போயிட்டுருப்பேன். நேற்று கொடுக்காத போயிட்டார். அவ்வளோ வேகமாக போய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஒரு வழியாக வண்டி எடுத்துட்டேன் ஓகேங்களா. எடுத்துன்னு வந்து டீசல் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ நேராக செஞ்சிலேருந்து வந்தவாசி, வந்தவாசிலேருந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து
ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை. கஸ்டமர் லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க. வண்டியை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வண்டி நல்லா இருக்குங்க. ஆனால் ரன்னிங்கில் இது எப்படி சொல்கிறது, நியூட்ரல் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே சும்மா ஒதுருது. அது மட்டும் தான் பிடிக்கல. அப்புறம் லோடு வண்டியில் இந்த பிரேக் மட்டும் கம்மியாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா நான் லோடு ஏற்றிட்டு போகல, எம்டியாக தான் போயிட்டுருக்கேன். லோடு ஏற்றினாலே பிரேக் நிற்காது. லோடு இல்லாத பிரேக்கு சூப்பராக நிற்கும். ஆனால் பிரேக் இல்லாதன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, பழைய வண்டினால அப்படி இருக்கான்னு தெரியல. பிரேக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி வண்டி ஓடுறதுலாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபியூச்சர்லாம் காட்டுறேன். இதுதான் நம்ம பின்னாடி இருக்கிறது தான் வண்டி, பார்த்துங்க. ஓகேங்களா, நான் கூட பெரிய வண்டின்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது ஓட்டுறது. கார் ஓட்டுற மாதிரி தான். அப்பப்போ கொஞ்சம் தூக்கி போடும், பரவாயில்ல. வண்டி நம்பர் தெரிகிற மாதிரி எடுத்தால் ஓனர் அப்புறம் என்ன திட்டுவார். ஓகேங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, வண்டி சூப்பராக இருக்குது. இதுக்கு டயர் 4 போல்ட்டு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பாருங்கள், டேஷ்போர்டு. இது ஒரு டேஷ்போர்டு. ஓகேங்களா, கண்ணாடி ஏற்றுறது. அப்புறம் வந்து லாக் ஓப்பன் பண்ணுறது. அப்புறம் இங்கே லாக் வந்து மூடுறது, இறக்குறது. இங்கே ஒரு கண்ணாடி, ஓப்பன் கண்ணாடி. ஓகேங்களா, சீட் பெல்ட்டு, 2 பக்கம் 2 சீட் பெல்ட்டு. ஏசி இல்லை. ஓகேங்களா, ஏசி இல்லை. ஸ்பீக்கரு செட்டு கைட்டுக்கிறாங்க. அது என்னன்னு தெரில. இது ஸ்பீடா மீட்டரானு தெரில. ஸ்பீடா மீட்டர்னா ஸ்பீடாக போனால் அலாம் அடிக்குமான்னு தெரில. ஸ்டேரிங்கு, ஆரனு, அப்புறம் கியர், ஹேண்ட் பிரேக்கு. இங்கே ஒரு கஸ்டமர் உட்காந்துக்கிற மாதிரி சீட் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் வருது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்ஜின் ஃப்ரண்ட்டில் தான் வருது. ஓகேங்களா, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது இன்ஜின். இது உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்ஜினு. இல்லைங்க, இன்ஜின் அடியில் இருக்குதுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் மறந்துட்டேன் நானே. இன்ஜின் அடியில் இருக்குது. எங்கடா இன்ஜினில் தாங்க அது ஒரு இருக்குது இன்ஜின். இந்த ஒரு பாருங்க இன்ஜின். ஓகேங்களா, இதுதான் இன்ஜின் உள்ளே இருக்குது. அங்கே தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது இன்ஜின். கரெக்டு. இது வந்து சேஸு, பேட்ரி. ஓகேங்களா, இதுதான் வண்டி பாடி. ஓகேங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. ஓகேங்களா, புகைலாம் வெளியில் வந்து விழும். இது நாங்கள் ஓப்பன் பாக்ஸா? இன்ஜின் இங்கே தான் இருக்குது. அப்போது ஆமாங்க, இன்ஜின் இங்கே தான் இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேக் இன்ஜினுங்க இது, ஃப்ரண்ட் இன்ஜின் கிடையாது. இது மகேந்திரா. வந்து வண்டி மாடலே காணுமே. வண்டி மாடல் வந்து மகேந்திரா மட்டும்தான் போட்டுக்கிறாங்க. எவ்வளோ லென்த் ஆகுது வண்டியை, எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து டீசல் டேங்க் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா, சரி நம்ம வண்டி ஓட்டின்னு போவோமா? ஓகே, இதுதான் வந்து டோர் ஹேண்டில் இப்படி சாத்திக்கிறது. அப்புறம் லாக் திறக்கிறது, அப்புறம் லாக் பூட்டிக்கிறது. இது கண்ணாடி ஏற்றுறது. ஓகேங்களா, இந்த பக்கம் வந்து இது எதுக்குன்னு தெரியல. இது யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து இது வந்து லைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க பொழுது. இது வந்து சாவி போடுறது. இதில் வந்து சாவி போட்டுட்டு 1 2. ஓகேங்களா, இதில் வந்து சென்சாரு, ஹேண்ட் பிரேக்கு, ஃபியூலு, ஆயிலு. ஓகேங்களா, பேட்ரி, இண்டிகேட்ரு. அப்புறம் லைட்டு போட்டால் எரியும். இது 4-வே இண்டிகேட்ரு. இதுதான் ஸ்டேரிங்கு. ஓகேங்களா, கீழே வந்து எப்பவுமே செப்பல் போட்டு வண்டி ஓட்டாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்ரு. ஓகேங்களா, இது வந்து இந்த செட்டுக்கு. இது நல்ல வேலை சார்ஜர் இல்லாமல் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுமோன்னு பயந்துட்டேன். ஓகேங்களா, இது வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியலங்க. இது டைம் என்ன ஆகுதுன்றது காட்டுறதுக்கு வேல் வாங்கி வச்சுருக்காங்க. இது மிரரு. இது வந்து லைட்டு போட்டால் எரியும். இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, சூரியன் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இப்படி எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா, இப்படி எடுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா, இங்கே இல்லை அது. அதே மாதிரி இதுவெலாம் இருக்குது. இங்கே ஒரு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது. இங்கே ஒரு சீட் பெல்ட்டு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, இது வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு செகண்ட் கியர் அப்படியே இறக்கிட்டு 3rd கியரு 4th கியரு. இது வந்து இப்படி தள்ளி ரிவர்ஸு. ஓகேங்களா, இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம்மா. சீட் பெல்ட்டு போட்டுன்னு வண்டி ஓட்டணும். இது ஏதோ புஸ்ன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க கஸ்டமரு. சூப்பராகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா எப்படி ஒதுருதுன்னு தெரியுதுங்களா? டக்கு 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 டக்கு. ஆனால் வண்டி ரன்னிங்கில் ஒதுரல. ஓகேங்களா, இந்த மாதிரி டைமில் தான் ஒதுருது. ஏன்னா இது டோர் சரியாக சாத்தலாம். யார் லிஃப்ட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. நேராக எடுத்துகிட்டு போய் அங்கே தான் நிப்பாட்ட போகிறோம்.
சீட் பெல்ட் வா வா வா, ஏன் சண்டை வர மாட்டேன்ற சீட் பெல்ட் வர மாட்டேங்குங்க. சீட் பெல்ட் வர மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். எல்லாரும் சீட் பெல்ட்டுக்கும் எனக்கும் சண்டை. ஓகேங்களா, ரொம்ப தூசியாகுது சீட் பெல்ட்டு. பரவாயில்ல, சீட் பெல்ட்டு போட்டாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி ஒதுருது பாருங்க. டடா 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 ஆஃப் பண்ணும்போது ஒதுரும், தெரியுதுங்களா? எப்படி ஒதுருது பார்த்தீங்களா? ஓகே, போகலாங்களா? டீசல் ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே, எடுத்தோடனே 20 தான் ஆர்பிஎம். இது பாருங்க, ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு. இது நம்ம சார்ஜரு. அப்படியே ஸ்லோவாக மிரரில் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்லோவாக பார்த்துட்டு, ஓகேங்களா? வண்டி வருது ரெண்டு பக்கமும், இருக்குங்களா? இந்த வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 60, ஓகேங்களா? லோடில் இருந்தால் 40 தான் ஓட்டணும். கள்ளிக்காக்கா பார்த்துட்டேங்க பாருங்கள். பொறுமையாக அப்படியே இல்லை, பொறுமையாக ஏற்றணும். வண்டி வந்தால் கூட பொறுமையாக போகணும், ஓகேங்களா? இண்டிகேட்டர் போட்டுக்கணும், அப்படியே பொறுமையாக ஏறணும். ஹேண்ட் பிரேக் இது வைப்பர் பார்த்தீங்களா, ஒரே ஒரு வைப்பர் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே பொறுமையாக செகண்ட் கியர் போடணும், ஓகேங்களா? வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு, கற்றுங்க. இது ஆர்னு டிங் டிங், ஓகேங்களா? அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். எல்லோரும் பார்க்குறாங்க இந்த வீடியோ எடுத்துனே வண்டி ஓட்டுறாங்க. அப்புறம் 3வது கியர், அவ்வளோதான். அப்படியே பிக்கப் ஆகி போக வேண்டியதான். அப்புறம் அப்படியே பிக்கப் ஆகி போக வேண்டியதான். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கிளச்சை விட்டுடணும். ஸ்லோ பண்ணும்போது கியருக்கு வந்து கியர் ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சில் காலை வச்சு பிரேக் இது பண்ணிக்கணும். பிரேக் வச்சு ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ வந்து 4வது கியர் போட்டாச்சு, ஓகேங்களா? வண்டி அப்படியே எவ்வளோ ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ உதிரில் பார்த்தேன், வண்டி உதிரில் சூப்பராக வண்டி ஓட்டின்னு போயின்னுக்கிறேன். அண்ணாட்ட எத்தனை போய் பத்திரமா சேஃபாக ட்ராப் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு படிக்காசு கொடுப்பாங்க. நேராக அப்படியே வேலூர் போயிடலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி யாருன்னா டியூட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ணன் அழகாக ஓட்டின்னு போய் சேஃபாக ட்ராப் பண்ணுறாரு அப்படின்னு, ஓகேங்களா? வேறு லெவலில் ஓட்டின்னு போய் அழகாக சேஃபாக ட்ராப் பண்ணிவிடுவேன். எனக்கு ஆப்போசிட்டில் வருது பாருங்கள், அதே வண்டி தான், ஓகேங்களா? அதே வண்டி தான் இது. என்ன அது பாடி கட்டிடுறாங்க, இது பாடி கட்டல, அவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா? முன்னாடி டேங்கர் போகுது பாருங்க, அண்ணன் சூப்பராக ஓட்டிட்டு 40 60 அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. ஓட்டினாலும் பிரேக் நிற்காது, ஓகேங்களா? 40 60 தான் சேஃப்டி, ஓகேங்களா? லோடில் ஓட்டும் போது 40 தான். ஏன்னா லோடு வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 மேலே ஓட்டினீங்கன்னா பிரேக் நிற்காது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓட்டும் போது பிரேக் நிற்காது. அவருக்கும் எனக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் ஓட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா அவர் பிரேக் வச்சா நம்ம முன்னாடி போயிடுவோம், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேப் விட்டே போகணும், ஓகேங்களா? கீர் ஒடியுது, கீர் உடையும் போது என்ன பண்ணணும், கிளச்சில் காலை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீரை வந்து 3வது கீர் போடணும், ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆன பிறகு 4வது கீர் போடணும், ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சிச்சிங்களா? இதுதான் நான் ஓட்டுற ஸ்டைலு. யாருன்னா பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யாராக போய் இதில் போட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறும்போது வீடியோ போடுறேன். பாய். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நான் ஓவர்டேக் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். கூலிங் கிளாஸ் போட்டு ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க. வாட்டர் பாட்டில் வேறு இப்போ வரமா அண்ணாத்த ஆடுறார், ஒத்திக்கோ. நான் ஃபஸ்ட் டைமு டாடா ஏசி ஓட்டுறேன், அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி டாடா ஏசி ஓட்டின்னு தான் இருந்தேன். அப்புறம் வெள்ளை வண்டி ஓட்டினேன், அதுக்கப்புறம் டோஸ்ட் ஓட்டினேன், ஓகேங்களா? எல்லா வண்டியும் ஓட்டுவோங்க, ஓட்ட கற்றுக்கணும். எல்லா வண்டியும் ஓட்டினா தான் தெரியும் அதோட அனுபவம்லாம். வண்டி என்னன்னா காடு மாதிரிலாம் ஓட்ட முடியாது, சறுக்கு பொருட்கள்லாம் திருப்ப முடியாது, சடன் பிரேக்லாம் அடிக்க முடியாது, அடித்தா வண்டி நிற்காது, ஓகேங்களா? ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எடுத்தங்கவுத்தெல்லாம் எல்லாத்தையும் பண்ணுற முடியாது. வண்டி வந்து ரொம்ப டயர்டாகிடும், ஓகேங்களா? லோடெல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் போகணும். ஏன்னா இந்த வண்டிலாம் ஓட்டியிருக்கேன், எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா டாடா ஏசி ஓட்டுற மாதிரி தான் 60 40 60 40 ரொம்ப பொறுமையாக லோடெல்லாம் ஏற்றி இறங்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இறங்கினா வண்டி அப்செட் ஆகிடும், ஓகேங்களா? கவுந்துடும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எடுத்தம் கவுத்தம்லாம் பண்ணிட முடியாது.
பக்காவா எப்படியே சூப்பராக வந்து இப்போ வளர்த்தி கிட்ட போயிட்டுருக்கேன். செஞ்சிலேருந்து வளர்த்தி கிட்ட போயிட்டுருக்கேன். தெரியுதுங்களா? வளர்த்தி கிட்ட போயிட்டுருக்கேன். இன்னும் சூப்பராக இருக்கிறேன். வளர்த்தி போயிட்டு அங்கேருந்து போக வேண்டியதான். எப்படியும் 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி 4 hours ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு டெஸ்டினேஷனு. அதுக்கப்புறம் வீடியோவை பார்ப்போம்.